ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு 16 17 வருஷத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அத்தனை பேரும் முன் வச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இதுதானே. படத்துல போய் அங்க தியேட்டர்ல என் பாட்டு என் வாய்ஸ்ல வந்ததுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வெளியிலேயே சொல்லுவேன். அப்படி ஒரு அது சூழல். ரொம்ப கொடுமை. அந்த ஒரு மாதிரி கொடுமை மனசுல உளைச்சலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர உளைச்சல். அதுக்கு முதல்ல எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் நானு. ஆ. ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன், அதை விட கொடுமை மயக்கம் என்ன படத்துல இந்த பாட்டு வரலைங்கிறதே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டேன் நான். ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு எல்லாரும் காத்துட்டு இருந்து என்னடா உன் பாட்டே வரலன்ட்டாங்க. ஆ. அப்பவே நான் பாப்புலர் சிங்கர் தான். ஆ, ஆ. இன்னும் என்னன்னு தெரியலடா அப்படின்ட்டு. அவருக்கு எடுக்க அதை வந்து செல்வராகவன் அவரை குறை சொல்ல முடியாது. அதை எடுத்திருக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்காது, ரிலீஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது, எவ்வளவோ இருக்கலாம். கட் பண்ணிருக்கலாம். ஆனா என்னென்ன கம்யூனிகேஷன் மட்டும் வரவே வராது. அது ஒண்ணு ஒரு அது யாரு பிரச்சனை தான். மியூசிக் டைரக்டர் பண்ணனும்ல? அழகூரில் பூத்தவளை சாங் இருக்குல்ல, ஆமா. அத முதல்ல வேற ஒரு சிங்கர் பாடினாரு. ஆ. அப்புறம் என்ன கூப்பிட்டு ரீப்ளேஸ் பண்ணாங்க அந்த பாட்டை. ஆ, ஆ. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கேபி சாருக்கு வந்து எங்க 2 பேரோட வெர்ஷனுமே பிடிக்கல. ஆ. அவரை வந்து பாலு சாரை கூப்பிடுங்கன்ட்டு போயிட்டாரு அவரு. ஓ. சோ எஸ்பிபி சார் பாடினாரு. கோர்ஸ் அவர் எங்களை விட கம்மியாவா பாட போறாரு, எங்களோட சூப்பரா தான் பாடுவாரு. ஓகே. சோ அந்த மாதிரியும் உண்டு. சோ இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஆல்வேஸ் ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். ஓகே. பட் பண பே பண்ணிருப்பாங்கல்ல அதுக்கான பேமெண்ட் வருங்க. பேமெண்ட் இஸ் நாட் பேமெண்ட் அது கான்செப்ட். அது உண்டு. ஓ. வின்னர் படத்துல எங்க இருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வரல. அதுக்கு மை காட். அநேகமா இது போடுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போடுவேன். இந்த வின்னர் என்னதான் அந்த படத்துல வந்து பின்னாடி பேசப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்தாலும் காமெடி அது இதுனாலும் அதுல சுத்தி நம்ம சர்ச்சைகள் பெருசு. வின்னர் பாடினதுனால லூசர் நான் தான், பேமெண்ட் லூசர். ஆனா அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். தேங்க்ஸ் டு யுவன் ஃபார் தட். அண்ட் அது இன்னும் கூட அந்த பாட்டை நிறைய பேர் பிரத்யேகமா ரசிக்கிறவங்க நிறைய அந்த பாட்டுக்கு ஒரு சின்ன பாட்டா இருந்தாலும் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஆமா. ஸோ நிறைய பாட்டுக்கு அந்த பாட்டு குறிப்பா நான் சொன்னேங்க. இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் பாக்கி பவுன்ஸ் ஆன இப்பெல்லாம் செக்ஸ் வந்து அந்த மீடியமே அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை. இல்லைன்னா பவுன்ஸ் ஆன செக்குங்களே கிட்டத்தட்ட தலகாணி சைஸ்க்கெல்லாம் இருந்திருக்கு என்கிட்ட. அவ்வளோலாம் இருந்திருக்கு. மனோரமா அம்மா சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பியூரோ ஃபுல்லா பவுன்ஸ் ஆன செக்ஸ் இருந்துதான். ஆனாலும் நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தரா அதை வச்சு நம்ம சண்டை எடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியில ஓரம் கட்டப்படுவோம். அப்படியே ஃப்ளோவோட போயிட்டே இருக்கணும். அதுதான் கலைத்துறை. கலைத்துறை இஸ் நாட் அ ஃபார்மல். இங்கே ஃபார்மலாக எதுவுமே கிடையாதுல்ல. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, உனக்கு இந்த இது உண்டு, இந்த அலவன்ஸ் உண்டு, அந்த அலவன்ஸ் உண்டுன்றதுலாம் கிடையாது. கலைத்துறையில் உனக்கு இன்னைக்கு இருந்தா நீ ராஜா, இல்லைன்னா நீ பிச்சைக்காரன் டைப் தான். ஸோ அதனால் அதே மாதிரி அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கணுன்றத சொல்ல வரேன்.